கணேசாய நமக. முருகாசரணம். வைகாசி விசாகம் 2026. முருகனின் அருள் பெற 12 ராசிக்காரர்கள் எப்படி வழிபட வேண்டும் என்பது பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம். வைகாசி விசாக நாளில் சரியான முறையில் முருகனை வணங்கினால் கர்ம வினைகள் கரைந்து கஷ்டங்கள் விலகும். தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக கருதப்படுவது வைகாசி விசாகம். முருகப்பெருமானின் அவதார தினமாக போற்றப்படும் இந்த புனித நாள் பக்தர்களுக்கு அருள், ஆசி, வெற்றி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை வழங்கும் தெய்வீக நாளாக மதிக்கப்படுகிறது. வேதங்கள் கூறும் தெய்வீக சக்தியும் சித்தர்கள் போற்றிய ஞான ஒளியும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஒன்றிணையும் நாள்தான் வைகாசி விசாகம். இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்டால் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்றும் நீண்ட கால பிரச்சனைகள் தீரும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். ஏன் வைகாசி விசாகம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது? வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திர நாளில்தான் முருகப்பெருமான் அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமானின் 3வது கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக வளர்க்கப்பட்டு பின்னர் பார்வதி தேவியால் ஒரே திருமேனியாக இணைக்கப்பட்ட போது 6 முகனாக அவதரித்தார் முருகன். அதனால் இந்த நாள் ஞானம் பெற, திருமண தடைகள் நீங்க, கடன் பிரச்சனைகள் குறைய, வேலை வாய்ப்பு கிடைக்க, குழந்தை பாக்கியம் பெற, குடும்ப ஒற்றுமை வளர, ஆன்மீக முன்னேற்றம் அடைய மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. வைகாசி விசாக வழிபாட்டின் மகிமை. பொதுவாக முருகனை வழிபடுவதால் பலன் கிடைக்கும். ஆனால் சில ஆன்மீக மரபுகளின்படி ஒவ்வொருவருக்கும் தங்கள் ராசிக்குரிய பூ, பழம், நெய்வேத்தியம் மற்றும் பிரார்த்தனையுடன் வழிபட்டால் மனதில் நினைத்த வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. இது கட்டாய விதி அல்ல. பக்தியுடன் செய்யப்படும் எந்த வழிபாடும் பலன் தரும். எனினும் பல தலைமுறைகளாக பக்தர்கள் பின்பற்றி வரும் மரபு வழி வழிபாட்டு முறைகள் இவை. மேஷ ராசிக்காரர்கள். கடன், தடைகள், தாமதங்கள் நீங்க மேஷ ராசிக்காரர்கள் வைகாசி விசாக நாளில் முருகனுக்கு செவ்வரளி மலர், மாதுளை பழம் படைத்து வழிபடலாம். நெய் தீபம் ஏற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த வழிபாடு வாழ்க்கையில் உள்ள தடைகளை அகன்று முன்னேற்றம் ஏற்பட உதவும் என நம்பப்படுகிறது. ரிஷபம். குடும்ப ஒற்றுமை மற்றும் பணவரவு அதிகரிக்க ரிஷப ராசிக்காரர்கள் பஞ்சாமிர்தம், மல்லிகைப்பூ, தயிர் சாதம் படைத்து வழிபடலாம். வள்ளி தெய்வானையுடன் அருள்பாலிக்கும் முருகனை வழிபட்டு திருப்புகழ் பாடல்களை பாராயணம் செய்வது நல்லதாக கருதப்படுகிறது. மிதுனம். கல்வி, ஞாபக சக்தி, மன தெளிவு பெற மிதுன ராசிக்காரர்கள் பச்சை திராட்சை, துளசி மாலை சமர்ப்பித்து வழிபடலாம். ஓம் சரவணபவ மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது மன அமைதியையும் அறிவு திறனையும் மேம்படுத்த உதவும் என பக்தர்கள் நம்புகின்றனர். கடக ராசிக்காரர்கள். மன அமைதி மற்றும் பயம் நீங்க கடக ராசிக்காரர்கள் பால் அபிஷேகம் செய்து பால் பாயசம் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். இந்த நாளில் குறிப்பாக பழனி ஆண்டவரை நினைத்து வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. சிம்மம். பதவி உயர்வு மற்றும் வெற்றி பெற சிம்ம ராசிக்காரர்கள் சர்க்கரை பொங்கல், செந்தாமரை மலர் சமர்ப்பித்து வழிபடலாம். முருகனுக்கு 6 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து சண்முக கவசம் பாராயணம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது. கன்னி ராசிக்காரர்கள். நோய் நீங்கவும் கடன் குறையவும் கன்னி ராசிக்காரர்கள் பஞ்சாமிர்தம், பச்சை பயிறு சுண்டல் படைத்து வழிபடலாம். ஓம் சரவண பவாய நம என்னும் மந்திரத்தை 108 முறை எழுதுவது ஆன்மீக சாதனையாக கருதப்படுகிறது. துலாம் ராசிக்காரர்கள். தம்பதியர் ஒற்றுமை வளர துலாம் ராசிக்காரர்கள் சந்தனம், நறுமண மலர்கள், கற்கண்டு சமர்ப்பித்து வழிபடலாம். வள்ளி தெய்வானை சமேதராக அருள்பாலிக்கும் முருகனை மனதில் நினைத்து வழிபடுவது குடும்ப ஒற்றுமையை வளர்க்கும் என நம்பப்படுகிறது. விருச்சகம். எதிர்மறை ஆற்றல்கள் விலக விருச்சக ராசிக்காரர்கள் தேன், பேர்ச்சம்பழம், சிவப்பு நிற மலர்கள் படைத்து வழிபடலாம். வேல் வழிபாடு செய்வது மற்றும் தீபம் ஏற்றுவது பக்தர்களால் சிறப்பாக கருதப்படுகிறது.
தனுசு ராசிக்காரர்கள் புத்திர பாக்கியம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அடைய தனுசு ராசிக்காரர்கள் மஞ்சள் நிற பழங்கள் கொண்டைக்கடலை சமர்ப்பித்து வழிபடலாம். முருகனின் 108 போற்றிகளை பக்தியுடன் சொல்லி வழிபடுவது நல்லதாக கருதப்படுகிறது. மகரம் வேலை நிலைத்தன்மை மற்றும் முன்னேற்றம். மகர ராசிக்காரர்கள் இளநீர் எல் பாயாசம் சமர்ப்பித்து வழிபடலாம். முருகன் ஆலயத்துக்கு சென்று 6 முறை வலம் வந்து வழிபடுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. கும்பம் தொழில் வளர்ச்சி மற்றும் புகழ்பெற. கும்ப ராசிக்காரர்கள் வெள்ள பலகாரங்கள் கதம்ப மாலை சமர்ப்பித்து வழிபடலாம். முருகன் ஆலய அபிஷேகத்துக்கு பால் அல்லது பஞ்சாமிர்த பொருட்கள் வழங்குவது புண்ணிய செயலாக கருதப்படுகிறது. மீனம் ஞானம் ஆன்மீக முன்னேற்றம் கடன் நிவர்த்தி. மீன ராசிக்காரர்கள் தூய தேன் சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடலாம். கந்தகுரு கவசம் மற்றும் திருமுருகாற்றுப்படை பாராயணம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது. ராசி தெரியாதவர்கள் என்ன செய்யலாம்? பலருக்கு தங்கள் ராசி அல்லது நட்சத்திரம் தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் கவலைப்பட தேவையில்லை. வைகாசி விசாகம் அன்று மாலை நேரத்தில் முருகப்பெருமானின் படம் அல்லது சிலை முன் 6 தீபங்கள் ஏற்றி ஓம் சரவணபவ என ஜபித்து ஒரு மலர் சமர்ப்பித்து மனமுருகி பிரார்த்தனை செய்தாலே போதும். உண்மையான பக்தியே மிகப்பெரிய பரிகாரம். வைகாசி விசாகத்தின் உண்மையான ரகசியம் வைகாசி விசாகம் என்பது வெறும் விரத நாள் மட்டுமல்ல. அது அகந்தையை அகற்றும் நாள், மனதை தூய்மைப்படுத்தும் நாள், இறை நம்பிக்கையை வளர்க்கும் நாள், கருணையை கற்றுக் கொடுக்கும் நாள், நம்முள் இருக்கும் தெய்வீக ஒளியை எழுப்பும் நாள். முருகனை பக்தியுடன் வழிபடும் போது அவர் வெறும் வரங்கள் மட்டும் தருவதில்லை, நல்ல சிந்தனையை தருகிறார், தைரியத்தை தருகிறார், ஞானத்தை தருகிறார், வாழ்க்கையை வெல்லும் மன வலிமையை தருகிறார். அதுவே முருகப்பெருமானின் உண்மையான அருள். இதுபோன்ற மேலும் பல கருத்துக்கள், சிறுகதைகள், தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் படிக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ராசி என்ன? இந்த வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானிடம் நீங்கள் என்ன வேண்ட போகிறீர்கள்? உங்கள் பிரார்த்தனையை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். ஓம் முருகா சரணம். ஓம் சரவண பவ. நன்றிகள் கோடி.